அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி முட்டை பரோட்டா செய்ய போகிறேன். நல்லாயிருக்கும். அதுக்கு சைட் டிஷ்லாம் தேவையில்லை, இருந்தால் ரைத்தா வச்சுட்டு கூட சாப்பிட்லாம். அப்படியே ஃப்ரீயாக சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பசங்களுக்கெலாம் ரொம்ப பிடிச்சது. ஸோ ஒரு கடாயில் நான் இப்போ எங்கள் வீட்டுக்கு 15 பரோட்டா செய்ய போகிறேன். ஆளுக்கு 2 கணக்கில். அதனால் அவ்வளோ நிறைய மாவு போட்டிருக்கேன். 15 பேருக்கு. உங்களுக்கு எவ்வளோக்கு வேணுமோ அந்த 1 கப்போ 2 கப்போ போட்டு நல்லா மாவு பிசைஞ்சுக்கோங்க. நல்ல பெரிய வெங்காயமாக 3 எடுத்திருக்கேன். ஒரு 5 மிளகாய், பச்சை மிளகாய் 3 ஸ்மால் சைஸ், அதோட சின்னதான தக்காளி எடுத்திருக்கேன். ஸோ அது எல்லாமே ஃபைன் சாப் பண்ணிக்கோங்க. பொடிசாக நறுக்கி வச்சுட்டு ஒரு கடாய் எடுத்து கடாயில் எண்ணெயை ஊற்றி கொஞ்சம் சீரகம் போட்டுருங்க. சீரகம் போட்டால் கொஞ்சம் ஸ்மெல் நல்லாயிருக்கும். இதில் பட்டை, லவங்கு இதெல்லாம் போட வேணாம். பாருங்கள், நிறைய வெங்காயம், 3 வெங்காயம் தான் வெட்டினேன். அது நல்லா 15 பேருக்கு செய்கிறதுக்காக செய்கிறேன். திடீர்னு கம்மியாகிடுச்சுன்னா நல்லா இருக்காது. அதிகமாக இருந்தால் கூட ஆளுக்கு 2 எக்கு பரோட்டா, மீதியை சாதாரணமாக சப்பாத்தி செஞ்சுட்டு மீதி இந்த கிரேவி, அதாவது புட்டு மாதிரி இருக்கும் இது முட்டை பொடி மாஸ், அதை தனியாக கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஆனால் பத்தலைன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதனால் நான் நிறையவே வெங்காயம் 3 தக்காளி தான் போட்டிருக்கேன். நிறைய போட்டால் தண்ணி விட்டுருன்னு சொல்லிவிட்டு ரொம்ப சின்ன சைஸ் தான் போட்டிருக்கேன். வெங்காயம் அதிகமாக போட்டிருக்கேன். 3 பெரிய பெரிய வெங்காயம், நல்லா பிரியாணிக்கு கட் பண்ணி போடுற மாதிரி இருந்தது. அது வீடியோவில் பார்க்கும்போது சின்னதாக தெரிஞ்சது, ஆனால் நல்லா பெருசு. அதனால் வெங்காயம் 1 கப்பு ஃபுல்லாக, பெரிய பவுல் ஃபுல்லாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிட்டேன். இஞ்சியும் பச்சை மிளகாவும் நறுக்கி போட்டேன். பூண்டெல்லாம் போடல. இஞ்சி பூண்டு ஸ்மெல்லு மாதிரி நல்லா இருக்காது அந்த அளவுக்கு. அப்படியே இந்த மசாலா, கறி மசாலா, சிக்கன் மசாலா செய்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் நான் இஞ்சி தான் போட்டிருக்கேன், பூண்டு போடலை. நல்லா வேக விடணும். அதோடு மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூனு, மிளகாத்தூள் 3/4 டீஸ்பூனு, சிக்கன் மசாலான்னு விற்கும், அது ஒரு 3/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. தனியா ஒரு 3/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதோட உப்பையும் சேர்த்து போட்டுட்டு நல்லா வதக்குங்க. தக்காளியை கம்மியாக போடுங்க, ஏன்னா அது தண்ணி விடும். ரொம்ப நேரம் கழித்து பார்த்திங்கன்னா தண்ணி விடும். அதனால் நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன். ஸோ அதில் அந்த மசாலா வேகிறதுக்காக ஒரு 2 ஸ்பூன் தண்ணி விடுங்க. மசாலா வேகிறதுக்கு ரொம்ப போட்டுட்டிங்கன்னா அப்புறம் அது கூட கிண்டிக்கிட்டே நிற்கிற மாதிரி ஆகிடும், ரொம்ப நேரம் ஆகிடும். ஸோ இது ஆனால் வேலை தான். இந்த வேலையை ஜாஸ்தி தான். இந்த சப்பாத்தி பரோட்டா போட்டு பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டஃப் அதில் வச்சு மடக்கி போடுறதுலாம் கஷ்டம்னு ஒரு 12 முட்டை எடுத்துருக்கேங்க. 12 முட்டையும் இதில் போட்டு மசாலா வெந்ததுக்கப்புறம், தண்ணி போட்டு வெந்ததுக்கப்புறம் அதில் முட்டையை போட்டு நல்லா கிண்டி விட்றேன். பெரிய வேலை, ஆனால் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு எனக்கு இது செய்கிறதுக்கு. சாப்பிட்டுட்டு எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, ஆனால் எனக்கு தான் உடம்பு வலிக்க ஆரம்பிச்சிடுச்சு. 14 போட்டேன், ஆளுக்கு 2 மீதி சப்பாத்தியாக வச்சுட்டேன். நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி நல்லாயிருக்கும். இந்த ஸ்டஃப்பு பார்த்திங்கன்னா சும்மாவே எடுத்து வாயில் போட்டுக்கலாம். செஞ்சதுக்கப்புறம் அந்த முட்டையில் இருக்க இன்னும் அந்த இதுவே லிக்விட் மாதிரி அதுவே இன்னும் எனக்கு உப்பு பத்தாத மாதிரி இருந்ததுனால இன்னும் கொஞ்சம் போட்டிருக்கேன். நீங்கள் உப்பு காரெல்லாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ரெடி ஆகிடுச்சிங்க இது. அதில் கொத்தமல்லி இலையை நல்லா நறுக்கி நல்லா அழகிய போட்டிருக்கேன். அந்த கிரேவியை அந்த இது பாருங்கள், பொடி மாஸ் என்ன சூப்பராக இருக்குது. கொத்தமல்லி போட்டவுடனே அதுக்கு அளவு கொடுத்துருச்சு. ஸோ நல்லா போட்டு அதையும் நல்லா வதக்குங்க. என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க, பெல் ஐக்கான் தட்டுங்க. பாருங்கள், பார்க்கவே நல்லா இருக்குது பாருங்களேன். ஸோ இப்போ அதை எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருவேன். ஏன்னா அதே பாத்திரத்தில் வச்சுருந்தா சூடு ஆறுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் இல்லையா. அதுக்காக நான் என்ன செஞ்சேன்னா வேறு பாத்திரத்தில் எடுத்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஆற வச்சுறேன். நல்லா இருக்குது, கம்மன்னு நல்லா இருக்குது. சரி பாருங்கள், வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்குது. அதுக்கு நான் மாவு பிசைஞ்சு வச்சுருந்தேன் இல்லைங்களா, அந்த மாவு எடுத்து நல்லா சாஃப்டாகிடுச்சு. ஏன்னா இந்த ஸ்டஃப்பு செய்கிற வரைக்கும் அது நல்லா ஊறினதுனால நல்லா சாஃப்டாகிடுச்சு. ஸோ அதில் உங்களுக்கு ஒரு 4 சப்பாத்தி மட்டும்தான் செய்கிறது காட்ட போகிறேன். அது முழுத்தையும் செஞ்சு காட்ட முடியாது இல்லையா. அதுக்கான உருண்டையை கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்துக்கோங்க. அது திரட்டி அந்த ஸ்டஃப் உள்ளே வச்சு அதுக்கப்புறம் மடக்கி எல்லாம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பெரிய மாவு உருண்டை எடுத்துக்கோங்க.
ஆனால் ரொம்ப நேரம் ஆகிடுச்சிங்க எனக்கு செய்கிறதுக்குள்ள. ஆனால் விரும்பி நான் சாப்பிட்டு முடித்து எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்லும்போது அந்த வேலையெல்லாம் நமக்கு ஒன்றுமே இல்லாமல் புஷ்ஷுன்னு போயிடும். ஸோ விரும்பி செய்யணும் எதுவாக இருந்தாலுமே. ஸோ 4 எடுத்திருக்கேன் உருண்டை. அதை 4த்தையும் சப்பாத்தியாக திரட்டி ஒன்றா ஸ்டஃப் வைக்காமல் நான் என்ன செஞ்சேன்னா 4த்தையும் தனியாக திரட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டஃப்லாம் வச்சேன். நல்லா மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ மாவு கொஞ்சம் அந்த மாவு ரொட்டி மேக்கப் பண்ணுறதுக்கு ஒரு இந்த பவுட்ரு கோதுமை மாவு கொஞ்சம் போட்டு நல்லா திரட்டுங்க. ரவுண்டாக தான் வரணும்னு இல்லை, இது திரும்ப நீங்கள் திரட்ட தான் போகிறீங்க. அதனால் கொஞ்சம் எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு தேய்ங்க. கரெக்டாக கொடுக்குறது நமக்கு விருந்துலாம் கொடுக்கல, யாரும் பரிசும் கொடுக்கல. ஸோ நம்ம தான் சாப்பிடுவோம், வீட்டில் இருக்கவங்க தான் சாப்பிட போகிறாங்க. ஸோ இப்போ அதில் ஸ்டஃப் வச்சுருக்கேன். உங்களுக்கு நீங்கள் ரவுண்டு செய்யணுன்னா ஸோ கொலக்கட்டை மாவுக்கெல்லாம் நீங்கள் அந்த உருண்டை பிடிப்பீங்களா, ஒரு கப்பு மாதிரி சொப்புவாய் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மடக்குவீங்களா, அது பண்ணிவிடுங்க. ஏன்னா அது நான் எடுக்கலை, அந்த வீடியோ எடுக்கலை. இந்த வீடியோ தான் எடுத்திருக்கேன், மறந்துட்டேன். அதை ஆன் பண்ணேன்னு நினச்சிட்டு நான் விட்டுட்டேன். ஸோ இது ஸ்கொயர் டைப்பில் வரும், அது ரவுண்ட் டைப்பில் வரும். எந்த டைப்லேயும் நம்ம என்ன பிச்சு தான் வாயில் போட போகிறோம். அதனால் உங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க, ஓகேங்களா. ஆனால் நல்லாயிருக்கும், சும்மாவே சாப்பிட்லாம். இது உப்பு காரம் இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. இது 2 ஸ்கொயரு, 2 ரவுண்டு. ஸோ 4 தான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கப்புறம் நான் 14-15 உருட்டி நாங்கள் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருப்போது. மெதுவாக தேய்ங்க, ஏன்னா இது அந்த ஸ்டஃப் வச்சுருக்கிறதுனால டக்குன்னு அப்படி வெளியே வந்துடும், பிதுங்கி வந்துடும். ஸோ மெதுவாக தான், பொறுமை, ரொம்ப பொறுமை வேணும் இதுக்கு செய்யறதுக்கு. அப்படியுமே வந்துடும், என்ன மாதிரியான குக்கு இருந்தால் கூட சரி பாருங்களேன், அது வெளியே வரதான் செய்யும். அதனால் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் வேலை தான். கொஞ்சம் மேலே அது பிதுங்கி வரும்போது அந்த தூள் மாவு இருக்கு இல்லையா, அதை போட்டு விடுங்க மேலே. இப்படி கரெக்டு ஸ்கொயர் வரணும்னு இல்லை, நான் ஸ்கொயராக செய்கிறேன், உங்களுக்கு எப்படி வருதோ அந்த மாதிரி செய்யுங்க. இது ரவுண்டு. ஸோ 1 ஸ்கொயரு, 2 ஸ்கொயர், 2 ரவுண்டு. உங்களுக்கு என்னென்ன மாடலில் தோணுதோ அதை எல்லா மாடலும் நீங்கள் செய்யலாம். ட்ரையாங்கிள் ஷேப்லேயும் செய்யலாம் உங்களால் முடிஞ்சால். பொறுமை தான் வேணும் இதுக்கு. ஆனால் ரொட்டி செஞ்சு முடித்தோம், இந்த கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும் பார்க்க, எல்லோ, க்ரீனு, ரெட்டு அப்படின்ட்டு. இப்போ தான் வீடியோலாம் போட ஆரம்பிச்சிருக்கேங்க. எல்லோரும் பார்த்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு தவா வச்சுட்டு நல்லா தவா சூடாகட்டும். சும்மா கை மேலே வச்சு இப்படி பாருங்கள், தப்புனுங்க தட்டில் வச்சிடாதீங்க. சூடாக இருந்ததுன்னா நீங்கள் உருட்டி வச்சுருக்க அந்த ரொட்டியை சப்பாத்தியை போடுங்க. பரோட்டா, சப்பாத்தி கிடையாது, ரொட்டி கிடையாது, பரோட்டா, எக் பரோட்டா. அதை போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா இப்படி கையிலேயே திரட்டுங்க. இல்லை உங்களால் முடியாதுன்னா கரண்டி வச்சு அப்படி மெதுவாக இது பண்ணுங்கள். பாருங்கள், பார்க்க நல்லா இருக்குங்களா? இவ்வளோதான் இல்லை, இதுக்கு நிறைய டைம் ஆச்சு. ஆனால் சாப்பிடும்போது சூப்பராக இருந்தது. சும்மா கொஞ்சமாக எண்ணெய் விடுங்க, ரொம்ப எண்ணெய் விட வேணாம், கொஞ்சமாக விட்டு ரெண்டு பக்கமும் எண்ணெயை விட்டு நல்லா இருக்குது பாருங்கள் பார்க்கவே. அவ்வளோதாங்க இந்த பரோட்டா.
சூப்பராக இருக்குது. ஸோ நீங்களும் வீட்டிலலாம் செஞ்சு பாருங்கள். இது கொஞ்சம் கனமாக இருந்ததுனால நான் கொஞ்சம் கையில் அப்படியே தட்டி விட்டேன், திரட்டி விட்ருக்கேன். நான் இந்த மாதிரி கையில் இது பண்ணும்போது என் பொண்ணு கேட்பேன், மம்மி எப்படி மம்மி சுட சுட இருக்குது அப்படியே கையை வைக்கிறீங்களேன்னு. சரி, நம்ம பசங்க அவங்கக்கிட்ட தான் நம்மளோட இதெல்லாம் திறமையெல்லாம் காட்ட முடியும். அதெல்லாம் எனக்குலாம் ஒன்றாவது, நான் தான் அப்போதுலேருந்து செய்கிறேன்ல அப்படின்ற மாதிரி கொஞ்சம் மந்தா விடுவேன். அவள் அப்படியே ஆச்சரியப்படா, ஐயோ மம்மி நான் இவ்வளோ சூடாக கை வைக்கிறாங்களே அப்படின்ட்டு. பார்த்து மம்மின்னு பக்கத்தில் வந்து சொல்லிகிட்டு இருப்பா. அவங்கக்கிட்ட நம்ம வந்து நம்மளோட வீரத்தெல்லாம் காமிக்கலாம், எப்படி சமைச்சு தரோன்ட்டு. இந்த மாதிரிலாம் செஞ்சோம்னா பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. சும்மாவே உட்காந்துட்டு டிவியோ மொபைல் நோண்டுங்களா அப்படியே தட்டை பக்கத்தில் வச்சுட்டோன்னா எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. திரும்ப கொஞ்சம் எண்ணெயை போட்டு 2 பக்கமும் எண்ணெயை போட்டு நான் லைட்டாக தான் போடுறேன். ஏன்னா அந்த நம்ம ஸ்டஃப் வச்சுருக்கல அதில் எண்ணெய் எல்லாமே இருக்கு இல்லையா. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போடுங்க, போதும். எண்ணெய் ரொம்ப அதிகம் வேணாம். இதுதான் எக் பரோட்டா. ஸோ இதை வீட்டில் செஞ்சு பாருங்கண்ணா. செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் இது இவ்வளோ எல்லாம் நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா இதெல்லாமே ஈஸியாக தான் ஆகிடும். நான் செஞ்சுக்கிட்டே ஒன்று சாப்பிட்டுட்டேன். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.